அடுத்து வருவது சக்தியின் தேடல். நாட்டின் மின்சார கட்டமைப்பிற்கு மலேக பிரதேச நீர்நிலைகள் பெரும் பங்காற்றுகின்றன. எனினும் நாட்டில் மின் விநியோகம் சீராக வழங்கப்படாதுள்ள பிரதேசங்களில் மலேகமே பிரதான இடத்தை பிடிக்கிறது. கம்பளை மின்சார சபை பிரிவுக்குட்பட்ட புஸ்ஸலாவ சப்ளி தோட்டத்தில் புதிதாக மக்கள் குடியேறிய பகுதிகளுக்கு மின் விநியோகம் வழங்கப்படாதுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இங்கு சுமார் 38 குடியிருப்புகள் காணப்படுகின்றன. மின் விநியோகம் வழங்கப்படாமையினால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கரண்ட் இல்லாமல் இருட்டு வீட்டில் தான் நாங்கள் இருக்கணும். லாம்பை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் 10 லிட்டரு 20 லிட்டர் நாங்கள் வாங்கி நாங்கள் அன்னன்னைக்கு வேலை செஞ்சு வாங்கி தான் பற்ற வைக்கிறோம். 30 வீடு இருக்குது. மின்சாரம்னா பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்குது. அதனாக்கா தயவு செய்து எங்களுக்கு இந்த மின்சாரத்தை சீக்கிரத்தை தரும்படி தலைமையில் கேட்டுக்கொள்கிறோம். எனவே மின் ஒளியின்றி சிரமப்படும் புஸ்ஸல்லாவ சப்ளி தோட்டத்திற்கான மின்சார விநியோகத்தினை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அதிகாரிகளின் கடமை அல்லவா? கம்பளை பிராந்திய மின்சார சபையின் பிரதான பொறியியலாளரே, இது உங்களின் கவனத்துக்கு. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் அரசாங்கமும் ஒரே நிகழ்ச்சி நிரலின் கீழ் செயற்படுகின்றமை ஊடகங்கள் தொடர்பில் அவரவர்கள் பின்பற்றுகின்ற நடைமுறைகள் மூலம் தெளிவாவதாக ஐக்கிய பிக்குகள் முன்னணி தெரிவிக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் பதவியின் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக அரசாங்க தேவைகளின் பொருட்டு ரணில் விக்ரமசிங்க முன்னிற்பதாக அந்த முன்னணியின் தேசிய அமைப்பாளர் உலப்பனே சுமங்கல தேரர் சுட்டிக்காட்டுகின்றார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகங்கள் தொடர்பில் அதிகார சபை ஒன்றை நிறுவுவது குறித்து அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கெஹலி ரம்பக்வெல்ல கருத்து தெரிவித்தார். ஊடகங்கள் தொடர்பாக நாம் அதிகார சபை ஒன்றை உருவாக்க உள்ளோம். அந்த நடவடிக்கை உறுதியாக இவ்வருடத்திற்குள் நாம் நிறைவேற்றுவோம். இதேவேளை பிரித்தானிய ஒழுக்க நெறிகளை இந்த நாட்டு இலத்திரனியல் ஊடகங்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என தமது செயற்குழுவில் ரணில் விக்ரமசிங்கவும் யோசனை ஒன்றை நிறைவேற்றியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க மெத்துமா විද්‍යුත් මාධ්‍ය ආචාර ධර්ම පද්ධතියක් අපේ රටට ගෙන එන්නට අවශ්‍ය කරන බව යෝජනා ස්ථීර කරගෙන තිබෙනවා. ඒ වගේම ඒ වෙනුවෙන් இலத்திரனியல் ஊடகங்களுக்கான ஒழுக்க நெறிகள் இந்த நாட்டிலும் அறிமுகப்படுத்தப்படுவது அவசியமாகும் என்ற யோசனை ஒன்றை ரணில் விக்ரமசிங்க நிறைவேற்றிக் கொண்டுள்ளார். இதன் பொருட்டு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பதாயின் அதற்கு தமது ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் கூறியுள்ளமை தொடர்பில் ஊடகங்கள் ஊடாக எமக்கு அறிய முடிந்தது. இது ஒரு பயங்கரமான நிலைமையாகும். நாடொன்றில் எதிர்க்கட்சி தலைவர் எனப்படுபவர் நாட்டின் மாற்று அரசியல் தலைவர் ஆவார். மக்களின் பிரச்சனைகளுக்காக முன்னின்று செயற்படுவது மாற்று அரசியல் தலைவரின் பொறுப்புகளாக இருக்க வேண்டும். தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் மக்களுக்காக செயற்படுவதற்கு பதிலாக அரசாங்கத்தின் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகின்றமை இந்த விடயத்தின் ஊடாக தெரிய வருகிறது. இந்த நாட்டு ஊடகங்களுக்கான ஊடக அதிகார சபை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என அமைச்சர் கேலிய ரம்பக்வெல்ல கூறியிருந்தார். இந்த காரணங்களின் அடிப்படையில் அரசாங்கமும் எதிர்க்கட்சித் தலைவரும் ஒரே நிகழ்ச்சி நிரலின் கீழ் செயற்படுகின்றமை தெளிவாகிறது. அவருக்கு நெருக்கமான ஊடகங்கள் மாத்திரம் இயங்கும் விதத்திலான சட்டங்களை கொண்டு வருவதற்காக அரசாங்கத்தை தூண்டும் நடவடிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஈடுபட்டுள்ளமை நாட்டிற்கு இழைக்கும் துரோகமாகும். ஊடகவியலாளர்களுக்கும் ஊடக நிறுவனங்களுக்கும் சுதந்திர ஊடகத்திற்கும் ஏற்படுத்துகின்ற எழுக்கான செயலாகும். இதனை ஒரு துரோகமிக்க செயலாக நாம் கருதுகின்றோம். මේ රටට කරන ද්‍රෝහි ක්‍රියාවක් හැටියටත් මාධ්‍යවේදීන්ට මාධ්‍ය ආයතනවලට කරන නිදහස් මාධ්‍යයට කරන නිගාවක් ද්‍රෝහි ක්‍රියාවක් විදියටත් මේ කාරණාව මේ යෝජනාව අපි දකිනවා. அம்பாறை மாவட்டத்தில் வேளாண்மை செய்கை முக்கியத்துவம் பெற்று விளங்குகின்றது. இங்கு உற்பத்தியாகும் நெல்லிற்கு அரிசி ஆலையாளர்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. எனினும் அம்பாறை மாவட்ட வேளாண்மை செய்கையாளர்கள் தற்போது அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். இங்கு செய்கை பண்ணப்பட்டுள்ள வேளாண்மை வயல்களில் கோரை புல் எனும் புல்லினம் மிக கூடுதலாக வயல்களில் காணப்படுகின்றது. கூலி ஆட்களை பயன்படுத்தி கோரை புட்களை கைகளினால் பிடுங்கி அகற்றும் பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் தற்போது வேளாண்மைகள் கதிர் பறியும் காலம் என்பது குறிப்பிடத்தக்கது. பொகவந்தலாவை சிங்காரவத்தை தோட்டத்தில் சிறுத்தை ஒன்றை கொன்று இறைச்சியை விற்பனை செய்த ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
பொறியொன்றை பயன்படுத்தி குறித்த நபர் சிறுத்தையை பிடித்துக் கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 50 கிலோகிராம் எடையுடைய சிறுத்தை இறைச்சி, பொறி மற்றும் தராசு என்பவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். 33 வயதுடைய ஒருவரையே போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காலி சமநல விளையாட்டரங்கில் நடைபெறுகின்ற அலூசியன் 2012 வர்த்தக கண்காட்சி மற்றும் களியாட்டு நிகழ்வின் 3ஆம் நாள் இன்றாகும். இதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்குகிறது. எல்ஓசிஎஸ் 2012 கண்காட்சி மற்றும் களியாட்ட நிகழ்வுகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடக சேலமர்வும் இன்று காலை நடைபெற்றது. இளைஞர் யுவதிகளுக்கிடையே ஊடகத்துறை தொடர்பிலான அறிவினை வளர்க்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சிகளின் மற்றொரு கட்டமாக இந்த ஊடக சேலமர்வு இடம்பெற்றது. களியாட்ட நிகழ்வுகள் இடம்பெறும் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட கலையகத்தில் இன்றும் திரைப்பரட்சிகள் நடைபெற்றன. நியூஸ் ஃபர்ஸ்ட் திரைப்பரட்சியில் நேற்றைய தினமும் பெருமளவிலானோர் கலந்து கொண்டனர். சிறியோர் முதல் பெரியோர் வரையில் அனைவருக்கும் ஏற்றவாறான பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் சமநல விளையாட்டரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. Carnival's fantastic. Very noisy, very exciting, great food. I like it a lot. இதேவேளை நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய தினங்களில் நியூஸ் ஃபர்ஸ்ட் எஸ்லோன் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட நிகழ்வொன்றும் காலி சென்ட் அலோசியஸ் பாடசாலையில் இடம்பெற உள்ளது. தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். சிரியாவில் அரபு லீக் கண்காணிப்பாளர்கள் புதிய சுற்று கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். அரபு லீக்கின் அதிகார மாற்றம் தொடர்பான புதிய திட்டத்தினை சிரியா நிராகரித்துள்ள நிலையில் இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி பஷர் அல் அசாத் உதவி ஜனாதிபதியிடம் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என அரபு லீக் வலியுறுத்தியிருந்தது. சிரியா இந்த முன்மொழிவை நிராகரித்துள்ள போதிலும் தமது கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேலும் 1 மாத காலத்திற்கு அரபு லீக் நீடித்துள்ளது. சிரியாவின் நிலைமைகள் தொடர்பாக மாகாண தலைவர்களுடன் கருத்து பரிமாற்றங்களை அரபு லீக் கண்காணிப்பாளர்கள் மேற்கொள்ள உள்ளனர். கண்காணிப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க தமது நாடு தயாராக உள்ளதாக நேற்று நடைபெற்ற சந்திப்பொன்றில் சிரிய வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் அரபு லீக் கண்காணிப்பாளர்கள் குழுவின் தலைவர் முகமது அகமது அல் டாஃபியும் கலந்து கொண்டார். சிரிய அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்காணிப்பு நடவடிக்கைகளில் இருந்து வளைகுடா நாடுகள் விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஃபிஜியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துப்புரவாக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேற்கு பிராந்தியத்தில் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கில் 6 பேர் உயிரிழந்ததுடன் பாரிய அளவில் சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. வெள்ளத்தால் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ள விட்டிலிவு தீவில் அவசர கால நிலைமையை ஃபிஜி அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது. சுமார் 3500 பேர் வெள்ளம் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினை விட தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பாரியளவு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு செஞ்சிலுவை சங்கம் குறிப்பிடுகின்றது. எனினும் ஃபிஜியின் பிரதான சர்வதேச விமான நிலையம் தொடர்ந்து இயங்கி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்ந்து மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் நிலவுவதாக அந்த நாட்டு வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கும் இங்கிலாந்து ஏ அணிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ரங்கிரி தம்புள்ள மைதானத்தில் இடம்பெற்றது. இந்த போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 68 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இங்கிலாந்து ஏ அணி 50 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 335 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை ஏ அணி 45.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 267 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. தம்புள்ளை ரன்கிரி சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி தலைவர் திலினி கண்டாம்பி இங்கிலாந்து அணியை முதலில் துடுப்படுத்தாடுமாறு பணித்தார். இங்கிலாந்து அணி சார்பாக ஆரம்ப விக்கெட் இணைப்பாட்டமாக 35 ஓட்டங்கள் பெறப்பட்டது. இங்கிலாந்து ஏ அணி சார்பில் பட்லர் 56 பந்துகளில் 13 பவுண்டரிகள் 5 சிக்சர்கள் அடங்கலாக 102 ஓட்டங்களை விளாசினார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய ஹேல்ஸ் 103 பந்துகளை எதிர்கொண்டு 7 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்சர்கள் அடங்கலாக 94 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அதனைவிட கீஸ்
ஸ்வேட்டர் 53 ஓட்டங்களையும் பியாஸ்டோ 47 ஓட்டங்களையும் இங்கிலாந்து அணிக்காக பெற்றுக் கொடுத்தனர். இலங்கை ஏ அணி சார்பில் பந்துவீச்சில் திலான் துஷார 72 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 336 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை ஏ அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கிய மஹிந்த உடவத்த மற்றும் திரு கருணாரத்ன ஜோடி 24 ஓட்டங்களை பகிர்ந்தது. இருப்பினும் பக்கின் சிறந்த பந்துவீச்சு காரணமாக இலங்கை ஏ அணியின் துடுப்பாட்ட வீரர்கள் குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தனர். இலங்கை ஏ அணி சார்பாக பானுக்க ராஜபக்ஷ 44 ஓட்டங்களையும், சுராஜ் ரந்தீவ 33 ஓட்டங்களையும், கனிஷ்க அல்விட்டிகல 32 ஓட்டங்களையும் பெற்றனர். அணித்தலைவர் திலினி கண்டாம்பி அதிகூடிய ஓட்டங்களாக 54 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் நொனத்தன்பாக் 39 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அஜித் பட்டேல் 52 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அண்மையில் இத்தாலியில் விபத்துக்குள்ளான கோஸ்டா கொன்கோரியா கப்பலில் இருந்து உயர் தப்பிய இலங்கையர் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு எமக்கு கிடைத்தது. அவர் ஹட்டன் காமினிபுர பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆவார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள இரவு 10:45 நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். இதுடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.